வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை கூட நம்ம வாசித்து விடலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். போதும். பிலாத்து இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொன்னார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறதான இந்த கிறிஸ்மஸில் பிரதானமானதாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஜீசஸ் த கிங் இஸ் பார்ன். இயேசுவாகிய ராஜா பிறந்திருக்கிறார். இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிற, அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதை அறிந்து கொள்ளும் போது, அவரை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் ராஜா. அவர் யாராம்? அப்ப இன்னைக்கு யாருடைய பிறப்பை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். ராஜா, கிங். இப்ப இயேசு ராஜா தான் உறுதிப்படுத்தியவர்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். முதல்ல இங்க பார்த்தோம் சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க? மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. அவர் யார் தான்? பிறந்திருக்கிற இயேசு யார் தான்? ராஜான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, யோவான் 1:49 நாத்தான்வேல் சொல்றாரு. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். நீர் இஸ்ரவேலின் ராஜா. அடுத்தது இயேசுவை ராஜாவென்று நாத்தான்வேல் என்ன செஞ்சிருக்கிறாரு? உறுதிப்படுத்திட்டாரு. இயேசு அவர் ராஜா. அடுத்து பாருங்க, லூக்கா 19வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருந்தது. அந்த ஜனக்கூட்டம் சொல்லுகிறது, the followers of Christ Jesus, they were saying Jesus is a king. இயேசுவை பின்பற்றியவர்கள் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்ம யோவான் 18:37 வாசிச்சோம். பிலாத்து கேட்கும்போது இயேசுவே சொல்றாரு, நான் ராஜா தான். இப்படி இயேசுவை கிங், ராஜா என்று உறுதிப்படுத்தியவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானுமே சொல்ல போறோம், எனக்குள் வாழ்கிற இயேசு அவர் ராஜா. அல்லேலூயா. என் உள்ளத்துல வாழ்கிறதான இயேசு அவர் ராஜா. ஆமென். ராஜா தான். அவருடைய பிறப்பு தான் ஏழ்மையின் கோலமாக இருந்ததே தவிர, அவர் உண்மையாக யார் தான்? ராஜா. A king, he just rejected the palace and he born in a manger. அரண்மனையில் பிறப்பதை தவிர்த்து மாட்டு தொழுவத்தில் பிறப்பை ஏற்றுக்கொண்ட மகா பெரிய ராஜா அந்த இயேசு ராஜா. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த உலகத்துல இருக்கிறதான பெரியோர் சிறியோர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ராஜாவாக தான் வெளிப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இயேசு அப்படி ஒரு ஏழை கோலம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஸோ அப்போ இயேசுனுடைய பிறப்பு அது ஏழ்மையின் கோலமாக இருந்தது. ஆனால் இயேசுவோ அவர் உண்மையாக ராஜா. அல்லேலூயா.
அந்த ராஜாவை வேத வசனங்கள் அவர் ராஜாதான் என்று நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது. இப்போ நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிற அந்த இயேசுவும் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார், அவர் ராஜாவாக அரசாளுகிறார். அல்லேலூயா. சில காரியங்களை மிக வேகமாக உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ராஜா வாகிய இயேசு எப்படிப்பட்ட ராஜா? முதலாவது சங்கீதம் 45:6-7 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, சாம்ஸ் 45:6-7, தேவனே தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். போதும். வசனம் இங்க நமக்கு மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு காட்டுகிற காரியம் என்னன்னா, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியின் செங்கோல், நீர் நீதியை விரும்பி. இது நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? The king whom we celebrate is a righteous king. அவர் நீதியுள்ள ராஜா. நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிற ராஜா எப்படிப்பட்ட ராஜா? எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எப்படிப்பட்ட ராஜா? நீதியுள்ள ராஜா. நீங்க நீதியும் நியாயமும் நேர்மையுமாய் நடக்கிற ஒரு 10 பேரை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா எத்தனை பேரால சொல்ல முடியும்? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க அநியாயத்தை ஒரு வேளை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு அநேகர் அநியாயம் செஞ்சிருக்கலாம். அந்த அநியாயத்தினால நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கலாம். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. அநியாயத்தை பார்த்து பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கியா? நான் நீதியுள்ள ராஜா, உனக்கு நீதி செய்வேன். அல்லேலூயா. நான் நியாயாதிபதி, நான் நியாயம் செய்கிற ராஜா, நான் நீதி செய்கிற ராஜா, நான் நீதியுள்ள ராஜா. ஆகையினால் அநியாயத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற என் மகனே மகளே, உனக்கு நான் நீதி செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. He is a righteous king. அவர் நீதியுள்ள ராஜா. நமக்கு எப்படியும் அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க நண்பர்களால அநியாயம் உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கலாம். உங்க பக்கத்து வீட்டுக்காரால உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கலாம். உங்க சொந்த பந்தங்களால் உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கலாம். எத்தனை அநியாயங்களை சந்திச்சிருந்தாலும் இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அவர் நீதியுள்ள ராஜாவாக இருந்து உங்களுக்கு நீதி செய்வார். அல்லேலூயா. அவர் நியாயம் உடையவர், அவர் நியாயம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை, அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிங்காசனத்தை குறித்து, தாவீதின் வம்சத்தில் வருகிற இயேசு ராஜாவினுடைய சிங்காசனத்தை குறித்து சொல்லும்போது தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்றாரு, சமாதானத்துக்கு முடிவில்லை. So it means the king whom we celebrate is a king who make peace. அவர் சமாதானத்தின் ராஜா. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை ஏற்படுத்துகிற சமாதானத்தின் ராஜா. வசனம் சொல்லுது, சமாதானத்துக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எண்டே இல்லைங்க. அவருடைய சமாதானத்துக்கு நம்ம என்ன போட முடியாது? எண்டு கார்டு போட முடியாது. அதுக்கு எண்டே இல்லை. அந்த சமாதானத்துக்கு முடிவே இல்லை. அவர் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறபடினால உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் பீஸ் ஆஃப் மைண்டே இருக்க மாட்டேங்கி, அப்படியே உள்ள என்னமாவது என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கு, ரிங்காரமிட்டுக்கிட்டே இருக்கு, ரொம்ப குழப்பமாக இருக்கு, ரொம்ப யோசிக்க வைக்குது. நிறைய நேரங்களில் நிம்மதியே இல்லைன்னு நம்ம சொல்ல வைக்குது. நிறைய நேரங்களில் என்னடா வாழ்க்கைன்னு தோணுது.
நிறைய நேரங்களில் இப்படியே என் காலம் முழுசும் போயிருமான்னு நம்மளை நினைக்க வைக்குது. நிறைய நேரங்களில் சண்டையும் சச்சரவுமாகவே வாழ்க்கை இருக்குது. நிறைய நேரங்களில் சமாதானம் இல்லைங்கிற நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான அருமையான சகோதரா சகோதரி, இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. அவர் சமாதானத்தின் ராஜா, உங்களுக்கு அவர் சமாதானம் கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். இந்த உலகத்தில் எப்படியாவது சமாதானம் கிடைச்சிரும், மகிழ்ச்சி கிடைச்சிரும், எங்கேயாவது இந்த உலகத்தில் நிம்மதி வந்துடும் நினைக்கிறோம். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் சமாதானத்தோடு நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழணும்னா அது இயேசுவின் பிரசன்னம் மாத்திரமே. இயேசு மாத்திரமே ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசுவை தேடி வருகிறவனுக்கு நிம்மதி உண்டு. இயேசுவை தேடி வருகிற பிள்ளைக்கு சமாதானத்தை இயேசு தருவார். காரணம், அவர் சமாதானத்தின் ராஜா. அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறதுனால அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிம்மதி கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, சந்தோஷம் கொடுப்பாரு, மகிழ்ச்சி கொடுப்பாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் எங்க போனாலும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை இயேசுவின் இடத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தருகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அந்த சமாதானத்தின் ராஜா அவர் சமாதானத்தினால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். சரி, இப்ப 19வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகள் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? He is the King of Kings. இயேசு ராஜா. எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? அவர் தலை சிறந்த ராஜா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் எப்படிப்பட்ட ராஜா? தலை சிறந்த ராஜாங்க. இந்த உலகத்தில் நிறைய ராஜாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜா இயேசு ராஜா. வசனம் சொல்லுது, அவர் ராஜாதி ராஜா, அவர் தலை சிறந்த ராஜா. நாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிற அந்த ராஜாவை விட அவர் பெரியவர். அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த உலகமே சாலமோன் ராஜாவை கொண்டாடியது. சாலமோன் ராஜா மாதிரி ஒரு ராஜா இல்லவே இல்லை, இனி இருக்க போறது இல்லைன்னு அப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தது. அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் சாலமோனிலும் பெரியவர். இந்த ராஜா சாலமோன் ராஜாவோட பெரிய ராஜா. அல்லேலூயா. அவர் ஞானத்தில் சிறந்த ராஜா. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலை சிறந்த அந்த ராஜா நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறதுனால, அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில தலை சிறந்த காரியங்களை செய்வார். He will do the best. அவர் சிறப்பானதை செய்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா ராஜாக்களாலும் செய்ய முடிந்ததற்கும் மேலான காரியங்களை அவர் செய்வார். அதனால தான் அவர் சொன்னாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொன்னார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வசனம் சொல்லுது. இவர் பெரிய ராஜா, தலை சிறந்த ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா. ஆகையினால் அந்த ராஜா, அந்த இயேசு ராஜா உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய மாட்டாரா, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்ய மாட்டாரான்னு எதிர்பார்த்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. அவர் தலை சிறந்த ராஜா, அவர் ராஜாதி ராஜா. யாரெல்லாம் நம்ம பெரிய ஆள் நினைக்கிறோமோ அவங்களுக்கும் மேலே அவங்கள ஆள்கை செய்கிற ராஜாதி ராஜா அவர். அதனால அவங்கள கூட அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.
அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம அப்படி வாசிக்கும் போது அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ராஜாவை தேடி வந்தாங்க. யாரு? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் தேடி வந்தாங்களா? ஆமா, நீங்களும் நானும் அதுபோல் அந்த ராஜாவை தேடணுங்க. இயேசு ராஜாவை தேடி வாங்க, இயேசு ராஜாவை தேடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த இடத்துல ஆராதனை 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கு. இயேசு ராஜாவை தேடி ஆராதனைக்கு வாங்க. இயேசு ராஜாவை தேடி பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு ராஜாவை தேடுறது மாத்திரமில்ல, 2:11 நம்ம வாசிக்கிறோம். அங்க சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க? அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு இயேசு ராஜாவை அவர்கள் பணிந்து தொழுது கொண்டார்கள். அதுபோல நீங்களும் நானும் அந்த ராஜாவை பணிந்து தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2:11 பிற்பகுதி இப்படியாக சொல்லுது: சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு ராஜாவுக்கு உங்க விலையேற பெற்ற எல்லாவற்றையும் காணிக்கையாக்குங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் விலையேற பெற்றதாய் பார்க்கப்படுகிறதோ தெரிகிறதோ அதையெல்லாம் இயேசு ராஜாவுக்கு காணிக்கையாக்குங்கள். அல்லேலூயா. இப்படி இந்த ராஜாவை பிடிச்சுக்கோங்க. இந்த ராஜா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜா நம்ம உள்ளத்துல பிறந்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார், நம்மளை மேன்மைப்படுத்துவார்.